வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு பட்டன் போடலாம். பட்டன் டேக் கிளிக் மீ. இப்போ இந்த பட்டனில் ஒரு கிளிக் ஃபங்க்ஷன் எழுதணும். இங்கே மேலே ஸ்கிரிப்டில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஃபங்க்ஷன் இன்க்ரிமெண்ட். இந்த இன்க்ரிமெண்ட்குள்ளே கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நம்ம கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிடுவோம். இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். இதை வேரியபிளாக மாற்றிடுவோம். இப்போ இந்த பட்டனில் அந்த கிளிக்கை கால் பண்ணுறதுக்கு v-on கிளிக் எங்கே பாருங்கள், இந்த விஎஸ் கோடே பிளகின்ல கொண்டு வந்துருச்சு எல்லாமே. ஸோ விஎஸ் ஆன் கிளிக்கில் நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். இந்த ப்ராக்கெட் கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த பட்டன் வந்துடுச்சு. பட்டனோடைய கிளிக்கில் நம்ம என்ன பண்ணணும், கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். அலர்ட் இன்சைட். சரி, உள்ளே வந்துடுச்சு. இப்போ நம்ம கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம பேஜில் பார்த்தோன்னா இதை கிளிக் பண்ணும்போது நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே போகுது, அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இங்கே பைண்ட் ஆகலை. ஏன் பைண்ட் ஆகலை அப்படின்னா இது வந்து ரியாக்டிவாக இல்லை. ரியாக்டிவ்னா என்ன அப்படின்னு நான் ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அழகாக இருக்கும். அந்த வீடியோ வந்து பாருங்கள். ரியாக்டிவிட்டின்னு எல்லா இடத்துலையுமே பேசுகிறோம். ரியாக்டிவ்னா என்ன அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு எப்படி பண்ணலாம் ரியாக்டிவ் அப்படின்னு சூப்பராக ஒன்று போட்டிருப்பேன். சரி, இப்போ இது ரியாக்டிவாக மாற்றணும் அப்படின்னா வேரியபிளாக இருக்கக்கூடாது. இதை கான்ஸ்டண்ட்டாக இருந்து இதை வந்து ரெஃப்பில் போடணும். அப்போ என்ன ஆகிடும், நம்ம வந்து Vue.js உடைய கண்ட்ரோல் கிட்ட இந்த வேரியபிளை கொடுத்துருவோம். இதை வந்து நீ பைண்ட் பண்ணணும், இதை வந்து நீ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்போது Vue.js உடைய இருக்கிற ஒரு ரியாக்டிவ் வேரியபிளை நம்ம டாட் வேல்யூ அப்படின்னு ஆக்சஸ் பண்ணி ஆகணும். ஆனால் பேஜில் இந்த டெம்ப்ளேட்டில் பைண்ட் பண்ணும்போது டாட் வேல்யூ கொடுக்க வேண்டாம். அதுதான் ஒரு அட்வான்டேஜ். இந்த ஸ்கிரிப்டில் எடுக்கும்போது மட்டும்தான் டாட் வேல்யூ கொடுக்கணும். உள்ளே கொடுக்கும்போது டாட் வேல்யூ வேண்டாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த டாட் இங்கே பட்டன் கொடுத்துருக்கேன். பட்டனில் ஆன் கிளிக் ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷனில் இந்த கான்ஸ்டோடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறோம். சரியா? இப்போ ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அங்கே வேல்யூ இன்க்ரீஸ் ஆனோடனே, ஏன்னா இது ரெஃப்பில் இருக்குது. ஸோ ரியாக்டிவோடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ வியூவோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ ரியாக்டிவாக இருக்குது அந்த வேல்யூ. ரியாக்டிவ்னா என்னென்னு மறக்காமல் ஞாபகமாக அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் நான் ரியாக்டிவ்னா என்னென்னு அதில் வந்து டெமோவோட நான் கொடுத்துருப்பேன். இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இதுவுமே ஆன் கிளிக் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆன் கிளிக்கு பதிலாக நீ வந்து அட் கிளிக்குன்னு போட்டுக்கலாம் அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவும் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். இது முதல் பட்டன், இது ரெண்டாவது பட்டன். இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, இதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பைண்டிங்கோடைய ரெண்டாவது. முதல்ல நம்ம ஐடி பைண்டிங் பார்த்தோம், வி பைண்டு. இப்போ ரெண்டாவது வி பைண்ட் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டைல்ஸ்லாம் பைண்ட் பண்ணலான்னு. இப்போ ரெண்டாவதாக கிளிக்கு, ஆன் கிளிக்கு எப்படி பைண்ட் இருந்தது தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.